ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பிளிஸ் லைஃப் சேனல். இன்றைக்கி வந்து டீ கடைங்களில் கிடைக்கிற மாதிரியான கீரை வடை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இந்த மாதிரி கீரை வடையை வீட்லேயே சுலபமாக பிகினர்ஸ் கூட செய்யலாம். இதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். நல்லா மெலிசாக நல்லா தட்டையாக இது போல் தட்டி போட்டோன்னா நல்லா கிறிஸ்பி வரும். எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பமான கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, முருங்கைக்கீரை எது வேணால் சேர்த்துக்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப்பில் 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருந்தேன். 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியிலேருந்து கழுவி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். நீங்கள் வந்து ரேஷியோ வந்து 3/4 கப்பு உளுத்தம்பருப்பு, 1/4 பங்கு கடலைப்பருப்பு கூட சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு தான் முக்கியமாக அதிகமாக இருக்கணும். இப்போ வந்து பெருங்காயப்பொடி கொஞ்சம் சேர்த்துட்டு சால்ட்டுக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி பல்ஸ் மோடில் வச்சு ஒன்றும் பாதியமாக ஒரு 2-3 சுற்று தான் அது பல்ஸ் மோடில் வச்சோடனே இந்த மாதிரி வந்துடும் பதம். இப்போ வந்து வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாமே பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீரையை ஆஞ்சி அலசி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் எந்த கீரை வேணால் எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கலாம். இப்போ சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா அதோட. இப்போ வந்து வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா கை வச்சு சேர்ந்து ஃபஸ்ட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கீரை சேர்க்கலாம். கீரை வந்து இந்த மாவுக்கு நான் பாதி கட்டு கீரை தான் சேர்த்தேன். நீங்கள் மாவோட குவான்டிட்டி, அதாவது பருப்பு அதிகமாக எடுத்திங்கன்னா ஒரு கட்டு கூட சரியாக இருக்கும். எனக்கு இது கரெக்டாக இருந்தது இந்த அளவு. நல்லா பிசைஞ்சிட்டு இப்படி கையில் பிடிக்க வருதான்னு பாருங்கள். இப்போ வந்து இந்த உப்பு வந்து செட்டில் ஆகணும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 15 to 30 மினிட்ஸ்க்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துருக்கிறதுனால லேசாக ஈரப்பதம் தெரியுது. ஸோ அதனால் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு அரிசி மாவு 1 ஸ்பூன் சேர்க்குறேன். இல்லைன்னா நீங்கள் கடலை மாவு கூட சேர்த்துக்கலாம். சோம்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். முழு சோம்பு கூட சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், அதனால தான் சேர்க்குறது. இப்போ நல்லா பிசைஞ்சு கலந்து கொடுத்துட்டு கடாயில் எண்ணெய் சூடாகிட்டுருக்குது. சுட ஆரம்பிச்சிடலாம். நான் வந்து பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் தடவிட்டு செய்கிறேன். ஒரு கையில் தண்ணி தொட்டுட்டு பிளாஸ்டிக் கவரில் எண்ணெய் போட்டுட்டு உருட்டிக்கலாம் பால் பாலாக. நீங்கள் வாழை இலையில் கூட செய்யலாம். இது வாழை இலை வச்சு தட்டி செஞ்சுக்கலாம். இப்போ வாழை இலை என்கிட்ட இல்லாதனால நான் கவர் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு உருண்டையாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி தட்டிக்கலாம். தட்டிட்டு சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு முறையும் அடியில் வந்து எண்ணெய் போடணும். தடவிட்டு கையில் தண்ணி தொட்டிங்கன்னா ஒட்டாமல் வரும். இதுக்கு பேன் வந்து அதோட சர்ஃபேஸ் வந்து தட்டையாக இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு அட் அ டைமில் 3-4 வடை சுட முடியும். நீங்கள் குழியான கடாய் எடுத்திங்கன்னா ஒன்றா தான் சுட முடியும். இல்லை 1 இல்லை 2 தான் போட முடியும். ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ள கடாயில் தான் உங்களுக்கு ஒரே நேரத்தில் சீக்கிரம் வேலை ஆகும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு ஹையில் வச்சுட்டு ஆயில் சூடான பிறகு ஃப்ளேமை கம்மி பண்ணிடணும். ரொம்ப சிம்மில் இருந்தாலும் எண்ணெய் கொத்துக்கும். மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்கணும். அது அப்போ தான் நல்லா கரெக்டாக வரும், பதம் கரெக்டாக வரும். அப்படியே கோல்டன் கலரில் வந்துச்சு பாருங்கள். நான் திருப்பி போட்டிருந்தேன் நடுவில், அது வீடியோவில் கவர் ஆகலை. திருப்பி போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வந்த பிறகு எடுத்துக்கலாம். எண்ணெய் வடியிட்டும் கொஞ்சம் எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.